இந்த வீடியோல போட்டோடைய Nirvana 525 ANC அப்படின்ற இந்த ஒரு neckband headset ஓட ஒரு full review தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த headset லான்ச் ஆனப்பே என் கைக்கு வந்துருச்சு. இத்தனை நாள் நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த headsetல என்னெல்லாம் இருக்கு, எது பிளஸ், எது மைனஸ், இதோட பிரைஸ் எல்லாத்தையும் மொத்தமா இந்த வீடியோல பாத்துறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எடுத்த உடனே இதோட அன்பாக்சிங் நம்ம பார்க்க போறது கிடையாது. ஆல்ரெடி அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோஸ் மாதிரி ஒரு போட்டிருப்பேன். நீங்க அதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம டைரக்டா மேட்ருக்குள்ள போயிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த Nirvana 525 ANC அப்படின்ற ஒரு neckband. ஸோ இந்த போட்டோடைய அந்த நிர்வாணா சீரிஸ் அப்படின்றது இவங்களுடைய ஒரு ப்ரீமியம் லைனப் உடைய ஒரு சீரிஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நிர்வாணா இயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு TWS வந்துச்சு. அதே மாதிரி வந்திருக்கிறதா இந்த ஒரு neckband headset. ஓகேவா? ஸோ இதோட பில்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பில்டு இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் ப்ளஸ் ரப்பர் அப்படின்ற ரெண்டு காம்பினேஷனில் இருக்குது. இங்கே கீழே இந்த கண்ட்ரோல்ஸ் இருக்கிற இடம்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பாலிஷ்டான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே போட்டோட லோகோ இருக்குது, டால்பி ஆடியோ லோகோ இருக்குது. தட் மீன்ஸ் இதில் டால்பி ஆடியோ சப்போர்ட் உண்டு. இதை தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் neckband headset வித் டால்பி ஆடியோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ரைட்டா? தென் அடுத்து இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங்கான ஒரு போர்ட் இருக்குது. இது அஃப்கோர்ஸ் சீல் பண்ணியிருக்காங்க பிகாஸ் இதில் IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ANC பட்டன், அதாவது இந்த ஹெட்ஃபோனில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் உண்டு. அதுக்காகவே ஒரு டெடிகேட்டட் பட்டனுமே கொடுத்துருக்காங்க. இது ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ANC ஆன் ஆகும். ஸோ பில்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மேலே ரப்பரு, கீழே பிளாஸ்டிக் எல்லாம் சேர்த்து நல்லா பண்ணியிருக்காங்க. தென் ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தாலுமே இந்த பட்ஸோட சைஸ் வந்து வழக்கமாக இருக்கிற ஹெட்செட்டோடய கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் காதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வழக்கம் போல் இந்த பட் ஸ்டைல் இயர்ஃபோன்ஸ்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கிச்சன் ஃபிட்டிங் கிடைக்குமோ அந்த ஃபிட்டிங் தான் இங்கே உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? தென் அடுத்தது இதோட கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள இங்கே நெக்பேண்ட்லேயே தான் உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. அப்புறம் பக்கத்தில் ஒரு போட் லோகோ போட்ட மல்டி ஃபங்க்ஷன் கீ இருக்குது. தென் அடுத்தது உங்களுக்கு ஒரு மைனஸ் ஐக்கான் இருக்குது. தட் மீன்ஸ் டாப்பில் உள்ளதும் பாட்டமில் உள்ளதும் உங்களுக்கு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை பாட்டை ஸ்கிப் பண்ணுறதுக்கோ இந்த விஷயத்துக்கு யூஸ் ஆகும். நல்ல மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் தான் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஹெட்செட் ஆஃப் பண்ணிக்கலாம். தென் கீழே உள்ள ANC பட்டன் யூஸ் பண்ணி உங்களுக்கு ANC நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோனுக்கு உங்களுக்கு ஆப் சப்போர்ட்டுமே இருக்குது. போட் ஹியரபிள்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹெட்ஃபோனில் உள்ள சில விஷயங்களை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆப்பில் என்ன வருதுன்றதை நான் உங்களுக்கு சைடில் போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஆப்புக்குள்ளே போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு போட் அடாப்டிவ் EQ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இந்த அடாப்டிவ் EQன்றது தான் இந்த ஹெட்செட்டில் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். இதை யூஸ் பண்ணி ஒரு ஆள் காதுக்கு ஏற்ற மாதிரியும் ஆடியோவோ உங்களால் டியூன் பண்ணி அதை ஒரு ப்ரொஃபைலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்படி செட் பண்ணுற ப்ரொஃபைல்லேருந்து வர்ற ஆடியோ தாறுமாறாக செம்ம கிறிஸ்பாக செம்ம கிளியராக இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்து கீழே டால்பி மோட் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. நேச்சுரல் அப்படின்ற ஒரு மோட் இருக்குது, மூவி அப்படின்ற ஒரு மோட் இருக்குது. நீங்கள் ரெண்டுத்தையும் மாற்றி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஆப்பில் தான் பண்ண முடியும். ஹெட்ஃபோனில் உங்களால் டால்பி மோட ஆன் தான் பண்ண முடியும். பட் இந்த மோட் சேஞ்சை வந்து உங்களால் ஆப்பில் பண்ண முடியும். ஓகேவா? தென் அடுத்து உங்களால் ஒருவேளை இந்த டிவைஸில் எதுவும் இஷ்யூ இருந்துச்சு, அதாவது கனெக்ஷனில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரலாக நம்ம வந்து ரீசெட் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி எடுத்துடலாம். பட் இங்கே வந்து நீங்கள் டயக்னோஸ் மை டிவைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களால் இந்த டிவைஸை டயக்னோஸ் பண்ணிக்க முடியும். ரைட்டா? தென் அடுத்து டச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலையுமே நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. எந்தெந்த பட்டன் நீங்கள் எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சிஸ்டம் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இங்கே உங்களுக்கு பேட்டரி ஐக்கானுமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் வந்தப்போ இந்த போட் ஹியரபிள்ஸ் ஆப்பில் உள்ள இந்த செட்டிங்ஸ் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஒரு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த செட்டிங்ஸ் கொஞ்சம் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் மாறி இருக்குது, கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகேவா? தென் ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வழக்கமாக அந்த போட்டுக்கான அந்த சிக்னேச்சர் சவுண்ட் மோட், அதாவது பேஸ் பூஸ்டர்னு சொல்ல முடியாது, அதான் போட்டோடைய ஒரு நார்மலான மோடு. அதில் வந்து உங்களுக்கு நார்மலாக அந்த பேஸ் பூஸ்டரான ஒரு அவுட்புட் கேட்கும். பேஸ் ரொம்ப பிடிக்கும்னா அந்த ஆடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது தென் இதில் வந்து அடாப்டிவ் EQ வச்சு செட் பண்ணிங்க அப்படின்னா பர்சனலாக எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட ஆடியோ குவாலிட்டியும் இங்கே நல்லா இருக்குது. தென் அடுத்து மைக்ரோஃபோனுமே இதில் இருக்குது. தட் மீன்ஸ் நீங்கள் கால் பேசும்போது கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதா நான் எதையும் சொல்கிறேன். சரி, ஓகே, கால் இதில் பேசிக்கலாம். கால் குவாலிட்டியுமே இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் தெளிவாக கேட்க முடியுது என்னால். தென் ANC அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் இங்கே நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸ்க்கு ANC. அடுத்து பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டில் உங்களுக்கு 30 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. என்னையை கேட்டிங்கன்னா 30 ஹவர்ஸ்ன்றது ரொம்ப மீடியாக்கரான ஒரு பேட்டரி லைஃப் இந்த ஹெட்ஃபோனுக்கு, இதோட ப்ரைஸ்க்கு. ஓகேவா? இதோட கம்மியான ப்ரைஸில் உள்ள போட்டில் இருக்கிற நிறைய ஹெட்செட்டே இதை விட அதிகமான பேட்டரி லைஃப் கொடுக்கும். 30 ஹவர்ஸ்ன்றது வித்தவுட் ANC யூஸ் பண்ணிங்கன்னா அந்த 30 ஹவர்ஸ்ன்றது இன்னமும் உங்களுக்கு கம்மியாகும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இதில் AI ENX ஃபீச்சர் இருக்குது. அதாவது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பேசுகிறப்ப AI ஆட்டோமேட்டிக்காக நாய்ஸை கேன்சல் பண்ணி உங்களுக்கு அந்த
நாய்ஸ் இல்லாத ஒரு கால் குவாலிட்டியை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? தென் அது போக இதில் டியூவல் பேரிங் ஃபீச்சருமே இருக்குது. ஒரே நேரத்தில் 2 டிவைஸில் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். தென் இதில் போட்டுடைய அந்த அசாப் சார்ஜிங் ஃபீச்சருமே இருக்குது. 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா 10 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ளேபேக் கிடைக்கும். அப்புறம் இதில் ப்ளூடூத் 5.2 சப்போர்ட்டுமே இருக்குது. இந்த இடத்துல நிறைய பேர் டவுட் வரும், ப்ரோ என் ஃபோனில் ப்ளூடூத் 5.4 தான் இருக்குது, 5.2 சப்போர்ட் ஆகும் அப்படின்ட்டு. எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்கள் ஃபோனில் ப்ளூடூத் இருந்தாலே இந்த ஹெட்செட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் இதோட ப்ளஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் இதோட மைனஸை பார்ப்போம். மைனஸில் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த ஹெட்செட்டில் மேக்னெட்டிக் பட்ஸ் கிடையாது. லுக், இது 2023. இந்த டைமில் ஒரு ஹெட்செட்டை நம்ம பட்டனை வச்சு ஆன் பண்ணிக்கிட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா என்னது? அதுவும் இதோட ப்ரைஸ் வந்து 2800 இது லான்ச் ஆனப்போ 2500 வந்துச்சு. இப்போ 300 கூடிச்சு 2800. இந்த ப்ரைஸ்க்கு ஒரு ஹெட்ஃபோன் வாங்குறப்ப பட்டன் வச்சு இப்படி உட்காந்து ஆன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆன் ஆகுமா அப்படின்ட்டு ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணாலுமே இப்படியே வச்சு நான் அமர்த்திக்கிட்டே இருக்கணும். அமர்த்துறேன். இதெல்லாம் இப்போ யார் பண்ணுறா? டிடபிள்யூஎஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எடுத்து காதில் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். உள்ளே வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணணும். எந்த பட்டனுமே கிடையாது. இந்த நேரத்தில் ஆன் ஆஃபுக்கு போய் பட்டனை கொடுத்தா என்ன அர்த்தம்? சரி, ஓகே, கொடுக்கல. அட்லீஸ்ட் இந்த மேக்னெட்டாச்சும் நல்லா இருக்கா? கிடையாது. மேக்னெட்டோட இன்டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ இருக்கா? இப்போ நான் உதறினேன் அப்படின்னா வச்சு பாருங்க, இவங்க தான் அதோட மேக்னெட்டோட இன்டென்சிட்டி. நீங்கள் கழுத்தில் போட்டுட்டு இந்த மேக்னெட் ஒட்டி வச்சுட்டு சும்மா சுற்றணும் அப்படின்னாலுமே சுத்த முடியாது. நீங்கள் கொஞ்சம் அசந்தீங்க அப்படின்னாலும் இந்த மேக்னெட் உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? தென் அடுத்து இவங்களுடைய ஆப்பு, போட் ஹியரபிள்ஸ் ஆப். இந்த ஆப்பில் நம்ம ஹெட்ஃபோன்ஸை மட்டும் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் என்ன அளவுக்கு நம்ம ஃபோன் நம்பரை கொடுத்து ஓடிபியை வாங்கி ஓடிபியை டைப் அடித்து உள்ளே லாகின் பண்ணணும். இதில் அது பண்ணதுக்கப்புறமும் நம்மளோட அக்யூரேட் லொக்கேஷனை வேறு கேட்குறான். அப்ராக்சிமேட்டுன்னு கொடுத்தோம்னா திருப்பி அக்யூரேட்டை கொடுன்னு வேறு கேட்குறான். ஸோ எதுக்கு ஒரு ஹெட்ஃபோனுடைய ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும்? சாம்சங்கில் பட்ஸ் விட்ருக்காங்க. சாம்சங் பட்ஸில் பார்த்தீங்கன்னா சாம்சங் அதுக்குமே ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா டேரெக்டாக ஹெட்ஃபோனை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் நீங்கள் உங்களோட யூசர் டேட்டா எல்லாத்தையும் கொடுத்து லாகின் பண்ணணும். ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு யூசர் லாகின்? ஸோ இது ஒரு விஷயம் எனக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஓகேவா? தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்ரி லைஃப். இது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் இவங்க அதிகமாக கொடுத்துருக்கலாம். 30 ஹவர்ஸ்ன்றது அதுவுமே இன்றைக்கி ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப கம்மி. இந்த ப்ரைஸ்க்குமே ரொம்ப கம்மி. ஸோ அதை கொஞ்சம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஹெட்செட்டில் உள்ள பிரச்சனைகள். நீங்கள் இந்த ஹெட்ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு வாங்கலாமா வேணான்றதை டிசைட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த ஹெட்செட்டோடைய ரிவ்யூ. ஸோ வேறு எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து மீட் பண்ணலாம். அண்ட் தென் திஸ் இஸ் ஆல் மீ ஃப்ரம் ஆல் வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.